குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று வேணும் கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிற்சி மையம் சார்பில் வர இருக்கிற 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் வந்து விரைவில் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட இருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 70 ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? விருப்பமுள்ள யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். குயிக்காக ஜாயின் பண்ணி குயிக்காக படிங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதி உட்பட 3 வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொண்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள புறநகர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இராணுவம் மேற்கொண்ட ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற நடவடிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் சுலைமான் ஷா உள்ளிட்ட 3 பயங்கரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பல நாளாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு அதாவது திங்கட்கிழமை காலை வந்து பார்த்திங்கன்னா 24வது ராஷ்ட்ரிய ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, 4வது பேரா படைப்பிரிவு, இந்த 2 படைப்பிரிவு சேர்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் மகாதேவ் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ நடவடிக்கையோடு தொடர்புடையது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா இது ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏதாவது உதவி செஞ்சாலும் அதுக்கு இந்த மாதிரி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வைப்பாங்க. அந்த அடிப்படையில் வர பேர்களில் ஒமிட் பண்ணுறதுக்கு இதையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கேட்க மாட்டாங்கன்றத விட இதை வச்சு ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக இதை படிக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், யாரும் ஒமிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் மகளிர் மட்டும் பயணிக்கும் சிறப்பு பேருந்து சேவை வந்து பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தொடக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? முதல் கட்டமாக 23 கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை இயக்க இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம அடுத்து இது நம்ம ரெகுலராக பார்க்குறதா இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துடலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டிஷ் பிரதமரான கியர் ஸ்டோமர் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வர்த்தக அமைச்சரான பியூஷ் கோயலும் பிரிட்டிஷ் வர்த்தக அமைச்சருமான ஜோனாதன் ரொனால்ட்ஸுவும் இவங்கெல்லாம் கையெழுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். அந்த நாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்த்தக உறவு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனின் முழுமையான வரிச்சலுகை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா சம்மதிச்சிருக்காங்க. பிரிட்டன் சந்தையில் இந்திய பொருட்களுக்கு ஏறத்தாழ 2 லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தக வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதேமாரி இந்தியாவும் பிரிட்டன்லேருந்து இறக்குமதியாகும் 90% பொருட்களுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. அவங்க 99 கொடுத்துருக்காங்க, நம்ம 90 கொடுத்துருக்கோம். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தோல் பொருட்கள், மின் இயந்திரங்கள், ரசாயன பொருட்கள் மற்றும் மருந்து, பதப்படுத்திய உணவுப் பொருட்கள், நெகிழி பொருட்கள் போன்றவைகளும், இறால் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்களும், முந்திரி பருப்பு, மிளகு, காஃபி, தேயிலை உள்ளிட்ட மலைசால் விளைபொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி வரிச்சலுகை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கின்றன. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியல டிஎன்பிசியில், அதனால் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவும் பிரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா பல சலுகைகளை கொடுக்காமல்ல, நம்ம வந்து ஸ்காட்சு, விஸ்கி, சொகுசு கார்கள் போன்றவற்றின் மீதான வரிச்சலுகை வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திருச்சி பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன பரிசோதனை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. திருச்சியில் உள்ள தமிழக பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் அதிநவீன பரிசோதனை மையம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் தொழில்களுக்கு அதிநவீன பரிசோதனை கருவிகள் மற்றும் சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் முக்கியமானது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நம்ம குரூப்பில் போட்டுட்டோம், இருந்தாலும் இப்போ சொல்லணும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி. ஓகேங்களா? இது வந்து 3வது போட்டி. இந்தியாவின் இளம் போட்டியாளரான திவ்யா தேஷ்முக் 19 வயசு தான் ஆகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற வரலாறும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா கோனேர் ஹம்பி. ஓகேங்களா? இவங்களும் நிறைய கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது மகளிர் உலகக்கோப்பை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 3வது மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் நடைபெற்றுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. இல்லை 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 107 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிருக்காங்க. இதில் இந்தியாவை சேர்ந்த வீராங்கனைகள் யார் யாருக்கு பேர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்
ஞாபகம் இருந்தால் போதும். இந்தியாவிலிருந்து கோனேரு ஹம்பி இவங்க ஓகேங்களா. டி ஹரிகா, ஆர் வைஷாலி வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம பிரக்யானந்தா அவங்களுடைய சகோதரி. திவ்யா தேஷ்முக்கு, வந்திகா அகர்வால், பத்மினி ரவுத்து, PV நந்திதா, கே பிரியங்கா கிரண், மனிஷா மொஹந்தி ஆகியோர் 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது இந்த போட்டியில் என்னென்னலாம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்த போட்டியில் ஜெயித்ததன் மூலம் 88வது கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. இந்த இந்தியாவின் 88வது கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா ஓகேங்களா. முக்கியமாக திவ்யா தேஷ்முக், இவங்க பேர் மறந்துடக்கூடாது. அதேமாதிரி கிராண்ட் மாஸ்டரான 4வது இந்திய பெண் போட்டியாளர் அப்படின்ற பெருமையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாரும். இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோனேரு ஹம்பி இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா இவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி ஹரிகா, அப்புறம் வந்து ஆர் வைஷாலி, அந்த வரிசையில் இவங்க 4வது இடத்துல இருக்கிறாங்க ஓகேங்களா. இளம் சாம்பியன் என்னென்னலாம் முக்கியமான ஈவெண்ட்னு கொடுத்துருக்காங்க. மகளிர் உலகக்கோப்பை வென்ற இளம் போட்டியாளரான திவ்யா தேஷ்முக் சாதனை படைச்சிருக்காங்க. இந்த போட்டியில் முதல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய அலெக்சாண்ட்ரா கொஸ்டன்யூக் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 37 வயது அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதே நாட்டில் அலெக்சாண்ட்ரியா கோரியக்சினா அப்படின்றவங்க 22 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியாவை சேர்ந்த 19 வயதான திவ்யா தேஷ்முக் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் வென்ற மிகவும் இளம் வயது வீராங்கனை இவங்க தான் ஓகேங்களா. அதேமாதிரி மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த போட்டியாளர் இதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றுக்கே வந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சுற்றில் கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி நடந்துச்சு. இதில் திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் வென்ற முதல் இந்தியரும் அவங்க தான். அடுத்தது அதாவது மான்செஸ்டர் டெஸ்ட்டில் இந்தியாவுடைய சில சாதனைகள் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேப்டனாக அறிமுகமாகிய தொடரில் அதிக சதங்களை விளாசியவர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் படைச்சிருக்கார் ஓகேங்களா. அடுத்ததாக கடந்த 35 ஆண்டுகளில் மான்செஸ்டர் மைதானத்தில் டெஸ்ட் சதம் விளாசிய முதல் இந்தியராக சுமன் கில் இருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சச்சின் அடிச்சிருக்கிறார் ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரான்ஸில் அலெக்ஸ் அன்ஃபரோவென்ஸ் நகரில் நடைபெற்ற டோல் டிராஃபி மாஸ்டர் 2025 சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டரான இனியன் பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் ஓகேங்களா. அடுத்தது மகளிருக்கான 14வது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோப்பையை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சுப்பாங்க. ஃபுல் ஷெடியூல் தான் உங்களுக்கு PDF வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.